பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் என்ன செய்கைகள் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா, பலத்த செய்கைகள் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போது இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பலத்த செய்கைகள்னால் என்ன அப்படின்னா, ஒரு நடப்பதற்கு சாத்தியமற்ற காரியங்கள், இயற்கையாக நிகழக்கூடாத காரியங்களை ஒருத்தர் செய்யும் பொழுது தான் ஐயோ பயங்கரமான காரியங்களை செய்கிறாங்க, பலத்த காரியங்களை செய்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆச்சரியப்படுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான காரியங்களை இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும். அன்றைக்கு மட்டும் அவர் செய்யலை, இன்றைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அதை நம்மளால் கிரகிச்சு கொள்ளவே முடியாது, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான மகத்துவமான காரியங்களை தேவன் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இயேசுவால் செய்ய முடியும். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் தேவன் பலத்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த செய்தி மூலமாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, கவலையா, போராட்டமா, சஞ்சலமா, எனக்கு எதுவும் நடக்கலையே, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அற்புதமும் நிகழலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய பலத்த செய்கைகளை நான் செய்விப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே தைரியமாக இருங்க, பலத்த காரியங்களை கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.